உலக யோகா தினத்தை முன்னிட்டு கோவை மதுகரையில் உள்ள பிருந்தாவன் பப்ளிக் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் யோகாசனங்களை செய்து அசத்தினர். உலகம் முழுவதும் யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கோவை மதுகரையில் உள்ள பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் SP வேலுமணி, பள்ளியின் தாளாளர் வசந்தராஜன் பங்கேற்று மாணவர்களுக்கு யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். Back to the dog that supports the spine. Pada Hastasana. இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, போதை பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை மீட்டு கொண்டு வருவதில் யோகாசனத்தின் பங்களிப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் முற்றிலும் தடுக்க வேண்டுமானால் ஆட்சி மாற்றமே ஒரே வழி எனவும் அவர் கூறினார். 190 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே இந்தியாவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து தொடங்கி, அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இதை வலியுறுத்துவார்கள். என்றால் மனநலமும் அமைதியாக இருக்கும், அதே போல் பல்வேறு நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுவது, இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக இந்த யோகா அனைவரும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், அதே போல் சகோதரிகள், மகளிர்கள், அதே போல் வயதானவர்கள், மூத்தவர்கள் எல்லாருமே அது கடைபிடித்தால் உடல்நலம் மனநலமெல்லாம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய பிருந்தாவன் பள்ளியிலே நம்முடைய வசந்தராஜ் அவருடைய அழைப்பின் பேரில் இங்கே நான் வந்து கலந்து கொண்டேன். உண்மையாலுமே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் இது செய்தது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு தரமான பள்ளியாக இன்றைக்கி பிருந்தாவன் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது. கல்வியிலும் சரி, அதே போல் விளையாட்டிலும் சரி, அதே போல் யோகா, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கு நல்லா பொதித்து சிறப்பான முறையில் நடத்துகிறார். அவருக்கு நம்முடைய தாளாளர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் இல்லை மக்களில். ஏதேதோ டாஸ்மாக் கடைகளில் பார்த்திங்கன்னா அவ்வளவோ கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரீ வாங்குறதுக்கு போய் க்யூவில் நின்று ஃப்ரீ வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டயபெட்டிக், சுகரு, பல்வேறு ஹார்ட் ஆப்ரேஷன், பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை லட்சம் வேணும், இத்தனை லட்சம் வேணும், இடம், வீடு, நகை இதெல்லாம் விற்றுட்டு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட்டு அவங்களோட பொருளாதாரம், ஒரு குடும்பமே இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களோட ஜென்ரேஷன் அதனால் பாதிக்கப்படுது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லும் சம்பாரித்து சேர்த்து வச்ச பணம் ஒரே நாளில் அவங்க குடும்பம் மறுபடியும் 10 வருஷம் இல்லை ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு பின்னாடி போயிடும் அவங்க குடும்பம். அதனால் இந்த யோகாவை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். குறிப்பாக பெண்கள் கிட்ட அதை போய் சொல்லணும். அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களையும் சரி பண்ணிக்குவாங்க, குழந்தைங்களையும் நல்ல முறையிலேருந்து வளர்த்துவாங்க. அதனால் இந்த பெண்கள் மத்தியில் அதை கொண்டு போனால் தான், பெண்கள் இதை எப்போ கையில் எடுத்தாங்களோ அது எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களும் இதை கையில் எடுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து யோகா வந்து பயங்கர கஷ்டம் இல்லை, வயசானவங்க கூட செய்யலாம். ஒரு பெரிய ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். ப்ரீத் இன் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த மூச்சை நம்ம தக்க வச்சு அது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹார்ட் டிசீஸ்லும் நிறையா வரும். இன்றைக்கி வீட்டில் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்டண்ட் வைக்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வருது, பல்வேறு பிரச்சனை இருக்குது. இது வாக்கிங்காக ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸ் போகாமல் நீங்கள் யோகா பண்ணாவே இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். பெண்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்து பெண்கள் இது ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வீட்டில் எல்லோரும் யோகா வந்து ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் செய்யணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரி ஆகும்.